ஹலோ நண்பர்களே, இந்த ஒரு அற்புதமான நாளில் ஒரு அற்புதமான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித் யூ அண்ட் ரெயின்ற ஒரு அனிமே. இது ஒரு காமெடியான அனிமே, அப்புறம் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை எங்கே ஆரம்பிக்குன்னா, ஒரு அற்புதமான சிட்டி. அந்த சிட்டியில் மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லாம் கொடை பிடிச்சி நடந்து போய்ட்ருக்காங்க. அப்போது ஒரு சின்ன பொண்ணு கத்திட்டே ஓடி வரா, பாட்டிமா அங்கே இருக்க கொடையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு. அப்போது பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு, இந்தாங்க என் கொடையை வச்சுக்கோங்கன்னு அந்த பாட்டிமாட்ட தாரா. அவங்க தான் நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க பேர் ஃபியூஜி. சொல்லிகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. வீரப்பா டைலாக் பேசிகிட்டு ரோட்டில் மலையில் நனைஞ்சிக்கிட்டே வானத்தை பார்த்துட்டே வராங்க. அப்படி வரும்போது சைடில் நாய்க்குட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பாக்ஸில் இனியும் உங்கள் கூட கூப்பிட்டு போங்கன்னு எழுதியிருக்கு. ஆனால் ஃபியூஜி அந்த நாய்க்குட்டி பக்கத்தில் போய் என்னால் அவனை கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நாய்க்குட்டி அங்கே இருக்க கொடையை எடுத்து ஃபியூஜிக்கிட்ட தராது. ஃபியூஜியும் அதை வாங்கிட்டு என்ன சொல்லுன்னு தெரியாமல் நாய்க்குட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த நாய்க்குட்டி நல்லா நனைஞ்சிருக்கனால நல்லா அந்த நாய்க்குட்டியை க்ளீன் பண்ணி விட்றாங்க. அப்புறம் ஃபியூஜி டாக்டர் தெருவுக்கு கால் பண்ணி, நான் ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், அதை யாரோ விட்டு போயிட்டாங்க போல், அதுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் நாளைக்கு கிளினிக் கூப்பிட்டுவாங்க, அதை என்னென்னு நான் சோதனை பண்ணிவிட்டு அது என்ன சாப்பிடுன்னு நான் சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஃபியூஜியும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நாய்க்குட்டி அந்த பாக்ஸை ஒரு பிளெயின் சீட்டாக மடித்து அது மேலே ஏறி உக்காந்துருக்கு. அதை பார்த்த ஃபியூஜிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவங்க அந்த நாய்க்குட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டாகியை உள்ளே கூப்பிட்டு போய் உட்காரக்கு பில்லோவும் சாப்பிட்றதுக்கு தண்ணியும் தராங்க. டாகி தண்ணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபியூஜி பக்கத்தில் நம்ம பையன் வரான். ஃபியூஜியும் அந்த டாகியை கொஞ்சலான்னு வராங்க. அப்போது நம்ம டாகி பையன் அவங்க கையில் இருக்க பெண்ணை வாயில் வச்சு தரையில் ஏதோ எழுத ஆரம்பிச்சிட்டான். ஃபியூஜியும் தரையில் எழுத வேணாம், இந்த நோட்டில் எழுதுன்னு சொல்லி ஒரு நோட்டை எழுத தராங்க. நம்ம டாகி பையனும் அந்த நோட்டில் தேங்க்யூன்னு எழுதுகிறான். ஃபியூஜியும் வெல்கம்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம டாகி பையலுக்கு ஒரே வெக்கம் வந்துருச்சு. அப்புறம் ஃபியூஜி சொல்கிறாங்க, நீ சாப்பிட்றதுக்கு நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் சொல்லி அவங்க சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அங்கே எந்த டாக் ஃபுட் வாங்கலான்னு ஃபியூஜி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு லேடி அவங்கக்கிட்ட வந்து அந்த லேடி, நீங்கள் எந்த மாதிரியான டாக் வச்சுருக்கீங்க, பப்பியா இல்லை பெரிய டாகான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபியூஜி மீடியம் சைஸ் டாக் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி மன்ச் கிட் அந்த இதை டாக் ஃபுட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் நல்லா கால்சியம் வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஃபியூஜியும் அதை வாங்கிட்டு போய் நம்ம டாகி பையலுக்கு தராங்க. நம்ம டாகி பையலும் சாப்பிட்டான். அப்புறம் ஃபியூஜி டாகி பையலை கூப்பிட்டு கிளினிக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் ஆர்வத்தோட அடுத்து என்ன பூனையா நாயா அப்படின்னு ஆர்வத்தோட கேட்க, டாக்டரை பார்த்து பயந்து போன டாகி ஃபியூஜியோட காலை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். டாக்டர் அதை பார்த்துட்டு என்ன கோலாவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஃபியூஜி, இது கோலா இல்லை, இது ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாய்க்குட்டியும் நமக்கு ஊசி போட போகிறாங்கன்னு பயந்து மெதுவாக ஊசி போடுங்கன்னு அந்த நோட்டில் எழுதி டாக்டர்கிட்ட அந்த நாய்க்குட்டியும் காட்டுது. டாக்டர் அதை பார்த்துட்டு நர்ஸ் பெரிய ஊசி எடுத்துகிட்டு வாங்கன்னு அவர் கேட்குறாரு. அதை கேட்ட நாய்க்குட்டி இன்றைக்கி செத்தோண்டா அப்படின்னு உட்காந்துருக்கு. ஃபியூஜியை கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு டாக்டர் நாய்க்குட்டியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஃபியூஜியை உள்ளே கூப்பிட்றாங்க. ஃபியூஜியை நாய்க்குட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் நாய்க்குட்டி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபியூஜி ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நாய்க்குட்டியும் அவங்களும் கிளம்புறாங்க. அப்போது நம்ம டாகி பையன் நோட்டில் டாக்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் கிளினிக் ஒரு கும்பிடுன்னு சொல்லி போட்டிருக்கான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஃபியூஜி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டாகி பையன் போய் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுதி காமிக்கிறான். அதை பார்த்த ஃபியூஜி நீ என்ன வேலை பார்த்தேன்னு நம்ம டாகி பையன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டாகி பையன் மாஸ்க்னு எழுதி ஃபியூஜி கிட்ட காட்டுறான். நம்ம டாகி பையன் இந்த மாஸ்க் நல்லாயிருக்கா, இந்த மாஸ்க் நல்லாயிருக்கா, இல்லை காமெடியாக இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஃபியூஜி பார்த்துட்டு சிரிச்சுட்டு நான் ஒரு நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குளிக்க டைம் ஆச்சு, வா குளிக்க போகலான்னு சொல்லி நம்ம டாகி பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஷவரில் நம்ம டாகி பையனை ஃபியூஜி வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம டாகி பையன் ஷவர் தண்ணியை டெஸ்ட் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் ஃபியூஜி சோப் போட்டு நல்லா ரப் பண்ணி நம்ம டாகிக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்ருப்பாங்க. நம்ம டாகி பையன் சோப்பில் விளாண்டுட்ருப்பான். அப்புறம் அவங்க ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம டாகி பையனை ட்ரை ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் அவங்களும் குளிக்க போகிறாங்க. அப்போது நம்ம டாகி பையன் வந்து பவுலை தூக்கிட்டு வருவான்.
அவங்க தண்ணி தான் கேட்குறான்னு சொல்லி அவங்க பவுலை ஃபில் பண்ணி தர நம்ம டாகி பையன் உள்ளே படுத்து உருள ஆரம்பிச்சிருவாங்க. கருப்பே குசும்காரே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ஃபியூஜி இப்போ தான்டா அவனை ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை ஆக்கியிருக்கேன், மறுபடியும் தண்ணியில் நினச்சிட்டேன்னு அவங்க மன உளைச்சல் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃபியூஜிக்கு குளிக்கும்போது மைண்டில் ஒரு தாட் அவங்கள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அது என்னென்னா, இந்த டாகி எங்கேருந்து வந்திருக்கோம், யார் இதை விட்டு போனா. கூடவே அவங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, நான் யார், நான் எங்கேருந்து வரேன், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு, என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இந்த கேள்வியெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குன்னு அவங்க சொல்ல நம்ம டாகி பையெல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணி அவனும் நான் அக்ரி பண்ணுறதை தெரிவிக்கிறான். இதோட பாகமன் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்கள் அன்புடைய அடிமை தமிழன் எக்ஸ்.